என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச்சீடுகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது. அந்த நிகழ்ச்சியை உலகம் பூராவும் பார்க்கிறார்கள் தமிழர்கள். அது மட்டுமன்றி பாச தெரியாமல் பார்க்கிறார்கள், பார்த்து பழகி பலன் எழுதுகிறார்கள். அதுதான் உண்மை. அந்த நிலையில் நமக்கு இந்த அரங்கிற்கு 4 மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் திரிபுஜ புஜங்காசனத்தை செய்ய போகிறார்கள். அவர்கள் பதஞ்சலி யோகா சென்டருடைய ஆசிரியர் கணேஷ்குமாரிடம் பயின்றவர்கள். எல்லா ஆசனத்தையும் முழுமையாக அற்புதமாக கடினமான ஆசனங்களை செய்யக்கூடிய வல்லவர்கள். என் அருமை மாணவ மணிகளே, நீங்கள் இப்பொழுது அந்த திரிபுஜ புஜங்காசனத்தை செய்யுங்கள், பார்க்கலாம். பூர்ண சலபாசனத்தையும் 2 பேர் செய்ய போகிறார்கள். அர்ச்சிதா சஞ்சேஷ் திரிபுஜ புஜங்காசனம், நவீன் ஹரிகேஸ்வ அவர்கள் பூர்ண சலபாசனத்தை செய்ய போகிறார்கள். இவைகளெல்லாம் சாதாரணமாக எல்லோரும் செய்ய முடியாது. தொடர்ச்சியான பயிற்சி, விடாமுயற்சியுடன் கடினமான ஆசனங்களை செய்தால்தான் இந்த மாதிரியான அற்புதமான பயிற்சிகளை செய்ய முடியும். இவர்கள் எல்லோரும் பல்வேறுபட்ட மாவட்ட, மாநில அளவில், ஏன் அகில இந்திய அளவில், உலக அளவில் நடத்தக்கூடிய போட்டிகளிலெல்லாம் கலந்து கொண்டு வெற்றியை குவித்தவர்கள், தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடி தந்த மாணவர்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அப்படி திரும்ப நீ பாரு, நீங்கள் 2 பேரும் இங்கே தள்ளிவா, அங்கே பார்க்க திரும்ப, நீ தள்ளிவா, நீ கொஞ்சம் பின்ன போ, நீ கொஞ்சம் பின்ன போ. செய்யுங்க, பார்க்கலாம், செய்யுங்க. நீ படுத்து செய்யலாம் மேடம், உனக்கு தான் ஆசனத்தை முழுமையாக அவங்க எந்த விதமான கஷ்டப்பட்டு கொண்டு செய்யவே இல்லை, அசால்ட்டாக செய்கிறாங்க. இவையெல்லாம் தினமும் செய்ய 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 செய்யத்தான் இந்த மாதிரியான ஆசனங்கள் செய்ய முடியும், போட்டிகளில் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். கீழே அப்படியே படுத்துருங்க. நல்ல மூச்சு வாங்க. மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள்.
முன்பு போல் பத்மாசனத்தில் உங்கள் இடத்துல உட்காருங்க. ஒரே வரிசையில் உட்காரணும், முன்னு இருப்பேன். மெல்ல போ. என் அருமை வாசகர்களே, நேயர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பள்ளித்தாளர்களே, மாணவமணிகளே, நீங்கள் எல்லோரும் இதே போன்ற ஆசனங்களை செய்ய வேண்டும். நீங்கள் செய்தால் நிச்சயமாக வாழ்க்கையிலே பல அற்புதங்களை நீங்கள் செய்து காண்பிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு வந்துவிடும். யோக ஆசனம் என்று அதுக்குத்தான் பேர் வைத்திருக்கிறார்கள். யோகம் என்றால் அதுக்கு நான் அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவனுக்கு யோகம் அடித்து விட்டது, வேலை அடித்து விட்டது என்று அர்த்தம். இவன் யோகம் அடித்து விட்டது, அவனுக்கு பணம் கிடைத்து விட்டது, நல்ல உத்தியோகம் கிடைத்து விட்டது, நல்ல மனைவி கிடைத்து விட்டால், வெளிநாட்டிலே வேலை கிடைத்து விட்டது, யோகம் அடித்து விட்டது என்று தான் சொல்வார்கள். ஆகவே யோகாசனத்தை தன்னுடைய அன்றாட கடமையாக செய்பவர்களுக்கும் நிச்சயமாக அதுபோன்று அவர் நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய வல்லமை வந்துவிடும். பணம் வந்துவிடும், பட்டம் வந்துவிடும், படிப்பு வந்துவிடும், புகழ் வந்துவிடும். அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான சோதனைகளும் கிடையாது, எந்த விதமான வருத்தமும் கிடையாது, எந்த விதமான ஆபத்துகளும் கிடையாது. எதிரிகளெல்லாம் மடங்கி விடுவார்கள். அதுதான் என்னுடைய அனுபவம். ஆகவே இதுபோன்ற அற்புதமான கலையை இன்றைக்கு உலக மக்கள் எல்லோரும் தலையிலே தூக்கி வைத்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள், நமக்கே உரித்தான கலையை. ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை ஆசிரியர்களும் மாணவர்களும் இதை பழகி நீங்களும் இந்த சமுதாயத்திலே ஒளிபெற்று வழங்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.